வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு சனி வக்ர பயிற்சி ஜூலை 26லேருந்து டு டிசம்பர் 10ஆம் தேதி வரை 4.5 மாத காலம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி சனி வக்ர பயிற்சி இருக்கும். சனி 6ல், சனி 8ல், 5ல் ராகு, குரு பார்வை, உச்ச குருவாக பார்க்குது. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எப்படி இருக்கும், வக்கர பயிற்சினாலே எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படின்னா, இப்போ பொதுவாக ஜென்ரலாக சப்போர்ட் பண்ணுற கிரகம் தான். ஏன்னா துலாம்ங்கிறது சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கனால ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதை நீங்கள் ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆனால் பாதிப்பை கொடுக்கலைன்னாலும் சனியோடைய சாபங்கள் உங்கள் ராசியில் இருக்குது அப்படின்னா அதனால சில சங்கடங்கள் வரும். ஒரு கடன் இருக்கும், கடனை அடைக்க முடியாமல் இருப்பீங்க, கடன் மேலே கடன் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிரன்கிறது ஆடம்பர வாழ்க்கையை வாழ வைக்கிறது. அப்போ கடனை அடைச்சிடலாம், பணம் வாங்குங்க அப்படின்னு பணம் வாங்க வைக்கும், கடனை வாங்கி வைக்கும், தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடன்களை வாங்க வைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்துவார். எதனால அப்படின்னு சொன்னால், சனியோடைய 4.5 மாத காலத்தில் உங்களுக்கு இப்போ இந்த 4.5 மாதம் அந்த வக்ர காலத்தில் நன்மைகள் கொடுக்கறதோட ரெண்டுமே கடனும் வாங்குவீங்க, கடனையும் அடைப்பீங்க. இந்த ரெண்டுமே நடக்கும். ஆனால் கடனை சுத்தமாக கட்டி அடைக்க முடியாது. ஒன்று இந்த பக்கம் கடனை அடைச்சிங்கன்னா இந்த பக்கம் உடல் ரீதியாக நோய் உடலுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. பொதுவாக ஒரு ராசியில் இருக்கிறாங்க, இப்போ துலாம் ராசியில் இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்களுக்கு உடல் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஒருத்தர் கடனை அடைப்பாங்க, ஒருத்தர் ஒரு கடனை புதுசாக வாங்குவாங்க, ஒருத்தர் வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வீட்டிலேயே அமைதியாக இருப்பாங்க. இப்படி 4 சம்பவங்களும் இந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக அந்த கிரகம் ஆக்டிவேஷன் பண்ணும் இந்த சுக்கிரங்களை. அப்போ இந்த துலாம்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக கிரகங்கள் பண்ணுறதில்ல. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தங்களுக்கு சாபம் இருக்கும், அந்த சாபத்தை எப்படா நிவர்த்தி பண்ணுறதுன்னு இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒரு நோய் இருக்கும், எப்படா நோய் தீரும்னு இருக்கும். ஒருத்தங்களுக்கு எப்படா திருமணம் நடக்கும்னு இருக்கும். ஒருத்தங்களுக்கு எப்படா நமக்கு ஒரு நல்ல இடம் அமையாதான்னு இருக்கும். எப்படா எனக்கு யாராவது நல்ல மூலியமா ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னு, எப்படா ஒரு புது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்படி உங்களுடைய கனவுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படா நம்ம லைஃப்பில் ஒரு சொகுசு லைஃப்பை அனுபவிப்போம் அப்படின்னு இருக்கும். இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது சனி கிரகம் தான். இந்த சனினால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, கோவப்படாமல் இருக்கிறது, வாங்கிய கடனை பொறுமையாக கட்டுறது, இது எல்லாமே நம்ம இதை ஏற்படுத்திக்கணும். இப்போ பேங்க்கில் லோன் வாங்கியிருப்போம், அதை கட்ட முடியாமல் இருப்போம். எப்படி கட்டணும்னா நீங்கள் எப்போ இருந்தாலும் கட்டித்தான் ஆகணும். அப்போ எதனால பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாங்களோ, வெளியில் வாங்கினாங்களோ, பணம் வாங்கியிருந்தாக கட்ட முடியலை அப்படின்னு எதனால் ஆகுதுன்னா சாபத்தினால வருது. சனி கிரகங்கிறது சாபத்துக்குரிய கிரகம். அந்த சாபத்தினால தான் நம்ம கடனை அடைக்க முடியாமையே இருக்கிறோம். அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எப்போ சாபம் விலகுதோ அப்போ தான் கடனை அடைக்க முடியும். அப்போ நம்ம வாங்கின கடனாலும் சரி, நம்ம அப்பா அம்மா வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டி வாங்கினாலும் சரி, யார் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் இருக்கும் அப்படிங்கிறது இன்டிமேட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கும் பேங்க்கில். அப்போ நம்ம என்னைக்கா இருந்தாலும் பேங்க்கில் நம்ம அந்த கடனை எப்போ அடைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு கடன்லேருந்து வெளியில் வர முடியும். அது மாதிரி தான் என்னைக்கு சாபம் நமக்கு நிவர்த்தி ஆகுதோ அன்னைக்கு தான் கடனும் அடைக்கும். அப்போ நம்ம இல்லைனாலும் நம்ம பிள்ளையாவது அந்த கடனை அடைச்சி தான் ஆகணும். கடனை அடைக்கவே முடியாது. சார் கடனே அடைக்க முடியல என்னன்னா அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், பேங்க்கில் சப்திக் பண்ணிடுவாங்க. அப்போ அப்போ நம்ம சாபம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அடுத்த வம்சாவளிகள் விருத்தி ஆகாமல் அதோட ஸ்டாப் ஆகிடும். இதுதான் சாபத்துக்கும் கடனுக்கும் உள்ள தொடர்பு சனியால், சனி கிரகத்தால். சனி கிரகம் நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். அப்போ அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு சாபங்கள் இல்லாமல் இருக்குதுன்னா தொழில் முடக்கம் இல்லாமல் இருக்கும். பெரிய கடனே இல்லைனாலும் அவங்க அன்றாட வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருப்பாங்க. சனி சாபம் இருக்குது அப்படின்னா அங்கே அழுத்தம் அதிகப்படியாக அந்த ராசியில் இருக்கிறவங்கள அழுத்தம் என்ன ஆகுன்னா அந்த சாப நிவர்த்தி ஆக வரையிலும் அவங்களுக்கு நோய் மூலியமாக அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இப்போ அப்போ எப்படி இந்த கிரகம் ஏற்படுத்துகிற மாதிரி இப்போ நம்ம கடன் வாங்கி பேங்க்கில் கடனை கட்ட முடியலை அப்படின்னா பேங்க்கில் இருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுப்பாங்க, நம்மளை டார்ச்சர் கொடுப்பாங்க. அப்போ மன உளைச்சல் அதிகமாகும். அப்போ நம்ம மன உளைச்சல் ஆக ஆக நோய்கள் உடம்புல ஏற்படும்.
அப்ப ஏதோ ஒரு பக்கத்துல இன்டிமேட்ட வந்து கிரகங்கள் குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம எப்பவா இருந்தாலும் நம்ம அந்த கடன நம்ம கட்டி ஆகணுங்கிற மாரி, நம்ம ஜாதகத்துல அந்த சாபம் இருந்தா, அந்த சாபத்த நம்ம நிவர்த்தி ஆயிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப அந்த சாபத்த நிவர்த்தி நம்ம ஜாதகத்த பார்க்கும்போது என்ன சாபம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது இன்டிமேட் பண்ணுது ஒவ்வொரு ஜாதகத்திலயும் சனி கிரகம். ஒவ்வொரு ஜாதகத்திலும் 2 1/2 வருஷத்துக்கு ஒருக்க 2 1/2 வருஷத்துக்கு ஒருக்க மாறுது. அதுல வக்ர காலங்கள்னு சொல்லி வருது. அப்ப நமக்கான காலத்துல இப்ப சனி வக்ரம் ஆகும்போது நமக்கு ஒரு இன்டிமேட் பண்ணும். உன்னுடைய ஜாதகத்துல பாரு, உனக்கு வந்து சாபங்கள் இருக்கா? அத சரி பண்ணிக்க. அப்ப சரி பண்ணும்போது தான் கடன் தீரும், நோய் தீரும், இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்ப கடனே அடைக்க முடியல, ஓவர் கடனா இருக்குது, எதுலேருந்து வெளியில வர முடியல அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லைங்களா, சேமிப்பு மாரி எப்ப நம்ம சாபத்த நிவர்த்தி பண்ணாம இருக்கோமோ, அங்க ஒரு பக்கம் சாபம் கூடிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். அப்ப சொத்த வித்தாலும் கடனை அடைச்சா சொத்துக்கும் கடனுக்கும் சரியா போயிடும். அப்ப இதெல்லாம் வந்து சாபத்தினால வர்றது. சாபத்துக்கு தொடர்புடைய கிரகம் சனி, சூரியன், சந்திரன், இந்த 3 கிரகம் சாபத்துக்குரிய கிரகம். பொதுவா நம்ம ஜனன ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி சாபங்கள் நமக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் கடனை கட்டிக்கிட்டே இருப்போம், ஆனா நிம்மதியே இருக்காது, டென்ஷனாவே இருக்காது. பையனே வேலைக்கு போனாலும் வாங்கி அந்த சம்பளத்தை வாங்கி கடன் ஆட்டுறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். வந்து பையனும் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து சாபத்தினால வரக்கூடியது விஷயம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எங்க தடையா இருக்கு அப்படின்னா, சனி கிரகம் தான் தடையா இருக்கு. அப்ப நம்ம ஜாதகத்துல சனி வந்து 8, 12, 2 இந்த மாதிரி இடத்துல பிறப்பு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, அப்ப அந்த ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு சாபம் இருக்குதான்னு பார்க்கணும். சாபம்னா என்ன? முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம், இந்த மாதிரி சாபங்கள் இருக்கு. அது சனியால ஏற்படுறது. அப்ப என்ன மாதிரி சாபத்தினால நம்ம கடன் அடைக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம எப்பயுமே வந்து ஒரு தொழில் பண்ணாலும் அந்த தொழிலை ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா சாபத்தின் தொடர்பு நமக்கு இருக்கும். அப்ப நம்ம ஒரு தொழில லாஸ் ஆகுதுன்னா அந்த சாபத்தின் தொடர்பு இருக்கும். அப்ப நம்ம எப்ப நம்ம அந்த சாபத்துல இருந்து வெளியில வர்றோமோ அப்ப கிரகங்கள் யோகம் செய்ய வேலை செய்யும். இப்போ ஒருத்தங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ராசின்னு பொதுவான ராசியாவே சொல்லலாம், ரிஷபம்னு வச்சுக்கலாம். ஒரு அந்த ராசியில இருக்கு மேல வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்க துலாம் ராசியில இருக்குங்கன்னு சொல்லலாம். அந்த துலாம் ராசியில எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த ராசியில ஒருத்தர் வாழ்க்கையில மேல வந்துகிட்டே இருப்பாங்க. துளாராம்சில் ஒருத்தர் கடனாக இருப்பாங்க, ஒருத்தர் நோயாக இருப்பாங்க. இதே ராசியில் வாழ்க்கையில் உயர்ந்து பெரிய லெவல்லையும் இருப்பாங்க. அவங்க ஏன் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகிறாங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் சனி வந்து சாபம் இல்லாமல் இருக்கும், சனி வந்து யோகமாக இருக்கும், யோகக்காரனாக இருப்பார். சனிங்கிறது யோகக்காரன்னு சொல்லலாம். அது வந்து இந்த ரிஷபம், துலாமுக்கெல்லாம் யோகக்காரன் சனி. ஏன்னா சனியும் சுக்கிரன்லாம் நட்பு கிரகம். அப்போ எந்த ஜாதகத்தில் வந்து சனி சாபம் வாங்கி இருக்குதோ, சாபம் இருக்குதோ, அவங்க வந்து கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஜாதகத்தில் வந்து சனி சாபம் இல்லாமல் இருக்குதோ, அவங்க வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் கீழே மேலே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு இருக்குது. அப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து ஃபஸ்ட்டு இதே துலாம் ராசியில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு ஒருத்தங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லை, ஆரோக்கியமாக இருக்காங்க, வருமானம் வருது, அவங்க குடும்பம் செழிப்பாக இருக்குன்னா சனி கிரகம் வந்து பூர்வ புண்ணியத்தை ஆக்டிவேட் பண்ணி சந்தோஷமாக அவங்களுக்கு வழிவிடும். ஏன்னா அவங்க தாத்தா செய்த புண்ணியம், அவங்க செய்கிற புண்ணியம், செஞ்சுக்கிட்டு இருக்க புண்ணியம் எல்லாமே அவங்களுக்கு சனி யோகமாக வாரி வழங்கும். அவங்க தொழில் பண்ணி ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் வரும். அப்போ நமக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னா, நம்ம ஜாதகத்தில் நமக்கு சாபங்கள் இருக்கும். அந்த சாபத்தினால வெளியில் வர முடியாமல் இருக்கும். அந்த சாபத்தை கண்டுபிடிச்சி அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணும்போது சனி கிரகம் யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஜாதகத்திலையும் சனி அந்த ஜாதகத்திலேருந்து உடம்புல வந்து ரைட் சைட்லையும் சாபத்தை இயக்கும். கிரகத்துடைய சாபங்கள் எப்படி இயக்கும் அப்படின்னா, ஜாதகத்தில் 8, 2, 12ஆம் இடங்கிற மாதிரி உடம்புல ரைட் சைடில் சாபத்துடைய தாக்கம் காமிக்கும். அப்போ நம்ம உடம்புலையும் கிரகத்துடைய தாக்கம் இருக்கும், ஜாதகத்திலையும் இருக்கும், தொழிலையும் இருக்கும். அப்ப நீங்க எங்க தொட்டாலும் அது வேலையை காமிக்கும். அப்ப எங்க தொட்டா எங்க வலிக்கும் அப்படிங்கிறது சனி கிரகத்துக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சனிங்கிறது 7.5 வருஷங்கிறது 7.5 சனின்னு சொல்றது, அஷ்டமத்து சனிங்கிறது, அஷ்டாமத்த சனிங்கிறது எதுக்காக சொல்றேன்னா, நீ உன்னுடைய ராசியில சாபம் இல்லாம இருக்குது, பூர்வ புண்ணியம் வாங்கியிருந்தா அந்த சனி கிரகம் உனக்கு நன்மையை செய்யும். 7.5 சனிலையும் நன்மை செய்யும், அஷ்டமத்து சனிலையும் நன்மை செய்யும், அர்த்தாஷ்டம சனிலையும் நன்மை செய்யும். ஆனா உன்னுடைய ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் இல்லை, உனக்கு சாபம் இருக்குது அப்படின்னு சொன்னா சனி வந்து ரொம்ப அழுத்தும், இருக்கிற சொத்தை விரயம் பண்ணும், உடல் நோயை ஏற்படுத்தும், பணத்தை கரைச்சி கீழே கொண்டு வந்து விட்டுரும். இது வந்து சனியால ஏற்படக்கூடியது. சனிங்கிறது ஒரு பொற்காலத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு ராசியில 30 வருஷம் சுத்தி வரும்.
அந்த 30 ஆண்டுக்குள்ள கீழே மேலே விழுந்து எல்லாமே அடிபட்டு, தொழில் மூலியமாவும் சரி எது மூலியமா அடிபட்டு ஒவ்வொரு தோஷங்களையும் ஒவ்வொரு சாபங்களையும் நிவர்த்தி பண்ணிட்டு அப்படின்னா சனி சுத்து வரும்போது உனக்கு தூக்கி விட்டுரும். சனி தசையிலையோ சனி புத்தியிலையோ இல்லை கோச்சாரத்திலேயோ சனி வந்து உங்களுக்கு நன்மையை கொடுத்துரும். அதுதான் நாளும் கோளும் நன்மை செய்யுங்கிறது. அப்ப சனி கிரகம் கொடுக்க காத்து இருக்கிறது. அந்த குடுப்பனை நமக்கு இருக்குதா? அந்த குடுப்பனையை தடை பண்றது யாரு? இதே சனி தான். சனி நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். அப்ப எங்க அடிச்சா எங்க வேலை செய்யுங்கிறது சனி கிரகத்தை செய்யும். அப்ப நம்ம தர்ம காரியங்கள் செய்யறது, ஒருத்தங்களை நம்ம வாழ்த்துறது, இதெல்லாம் வந்து சனி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களை வந்து நோக விடாமல் பண்ணுறது, மனசு நோகாமல் வைக்கிறது, குருமார்களை மரியாதையோடு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது சனியோடைய தாக்கம் குறையும், சனியோடைய யோகங்கள் வேலை செய்யும். அப்போ நமக்கு தர்ம காரியங்கள் செய்யணும் அப்படின்னா நமக்கு பணம் வரணும், சாபம் விலகணும்னா பணம் வேணும். அப்போ எதுக்குமே பணங்கிறது வேணும். அப்போ அந்த நட்பு கிரகமான சுக்கிரன் வந்து பணத்தை கொடுப்பாரு. அப்போ வந்து அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதை நம்ம தான் பண்ணணும். அப்போ நம்ம ஜாதக வாழ்க்கையில் உயர்றதுக்கு நம்ம ஜாதகம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டை உயர்த்துறதுக்கு கோச்சாரத்தில் சனியும் வரும். அந்த சனி கிரகம் கோச்சாரத்தில் வரும். அப்போ அந்த கோச்சாரத்தில் சனி வரும்போது பூர்வ புண்ணியவங்களுக்கு நல்லா இருக்குது, இன்னும் இவங்க வாழ்க்கையில் உயரட்டும் அப்படின்னு சனி ஒதுங்கி நிற்பார். அப்போ நமக்கு வழிகள் வந்து கிளீனாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகலாம். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு வக்கர பெயர்ச்சியில் நல்ல நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு நட்பான கிரகம் சனி தான் வர்றாரு. ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த மாதிரி சாபங்கள் இருந்தால் முடங்கி இருக்குது, முடக்கமாக இருக்குது, தொழிலிருந்து பணம் வரல, வெளியிலேருந்து பணம் வரல, நமக்கு வெளியில் எது செய்ய முடியல, கடன் அதிகமாகிடுச்சு, நோய் அதிகமாகிடுச்சு, திருமணம் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி சாபங்கள் இருந்துச்சுன்னா அதனால தான் உங்களுக்கு தடை ஏற்படும். அப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயும் வரலாம். பார்த்துட்டு என்ன சாபம்னு கண்டுபிடிச்சி கணிச்சு அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணி நம்ம காமிக்க முடியும். அப்படி நிவர்த்தி ஆகும்போது இதே சனி வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்குற நேயர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.